பாருங்க. கண்ணாடி வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே டபுள் காடி தான், பக்காவா இருக்கும். நம்ம ஸ்மூத்தா இருக்கும், நம்ம போட்டு கரகரன்னு இருக்க வேண்டாம், தள்ளி விட்டு அது வாட்டுக்கு போய்க்கும். எல்லாமே 5mm கிளாஸ் தான் போடுவோம். தட்டு எல்லாமே 12mm கிளாஸ் தான் போடுவோம். சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து டோட்டல் 8 அடி. அந்த இதோட சேர்த்து மேலே அந்த இது க்ளோஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே லோக்கல் தான், நம்ம கோயம்புத்தூர் தான். சூலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட சந்தைப்பேட்டைன்னு ஒரு ரோடு, அதுக்குள்ள வந்து ஒரு கவரிங் ஜுவல்லரி ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன சைஸு என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஸோ கிரானைட் கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணியிருக்கேன் என்னென்னு சொல்லிடுறேன், வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10. அதில் வந்து டோட்டலாக நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது செவரே மேக்ஸிமம் 95% 90% செவரே தெரியாத அளவுக்கு டோட்டலாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கடையை டோட்டல் செட்டிங்ஸ் பார்க்கும்போது தெரியும். என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 10 அடி இருக்குது. அதில் இங்கே ஒரு 2 அடி ஷீட் அடிச்சிருக்கோம். அது போய் 8 அடிக்கு கீழ்பட் தனி மேல்பட் தனி நம்ம போட்டிருக்கோம். அதாவது இது தனியாகவும் மேல்பட் தனியாகவும் போட்டிருக்கோம் நம்ம. ஆனால் பார்க்கும்போது டோட்டலாக ஒரே பீஸாக தெரியும். நம்ம அங்கே தனித்தனியாக செஞ்சு இங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறதா ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழ்பட் தனியாக 8 அடி போட்டு மேலே 4 அடி 4 அடி போட்டிருக்கோம். சென்ட்ரல் ஒரு பார்டர் கொடுத்து 4 அடி 4 அடி போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தட்டு எல்லாமே வந்து 12mm கிளாஸ் கொடுத்துருக்கோம். அவங்க இந்த நெக் வந்து 17 இன்ச்சு கேட்டிருந்தாங்க, இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. கண்ணாடி வந்து ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே டபுள் காடி தான், பக்காவாக இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம போட்டு கரகரன்னு இருக்க வேண்டாம், தள்ளி விட்டு அது வாட்டுக்கு போய்க்கும். எல்லாமே 5mm கிளாஸ் தான் போடுவோம். தட்டு எல்லாமே 12mm கிளாஸ் தான் போடுவோம். சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து டோட்டல் 8 அடி. அந்த இதோட சேர்த்து மேலே அந்த இது க்ளோஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடி பில்லரு ஒரு கட்டிங் மாதிரி வந்துச்சு. அதுக்கு ஏற்றவா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் எப்படி செஞ்சால் பெர்ஃபெக்டாக இருக்குமோ அப்படி செஞ்சு கொண்டு வந்து இங்கே எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்குமோ அப்படி ஒரு 1 நைட் ஒர்க்கு தான் இன்னைக்கு. இங்கே நேற்று நைட் வந்தோம், இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம், மார்னிங் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அடிக்கு சீட் அடிச்சிருக்கோம், வால் தெரியாத அளவுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ரேக் இருக்குது. கீழே ஓல்டு ரேக் இருக்குது, அவங்க அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலேயே நம்ம நியூ ரேக் செட் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்கும்போது அது ஈவனாக தான் தெரியும். அவங்க கோல்டு ரேக் இருக்கிறதே தெரியாது, கவுண்டர் மறைச்சிரும். அதில் வந்து மட்டும் ஒரு 2 அடி 3 அடி போட்டிருக்கோம். மொத்தம் ஒரு 9 அடிக்கு போட்டிருக்கோம். அந்த பில்லர் ஒரு அடி வந்து நமக்கு அதுலேயுமே நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரே ரேக்காக தெரியும் நமக்கு. ஆனால் இது ஒரே ரேக் கிடையாது. இது தனி ரேக்கு, இது தனி ரேக்கு, இது தனி ரேக்கு, எல்லாம் தனித்தனியாக செஞ்சு நம்ம இங்கே வந்து ஃபிட் பண்ணுறது தான். ஆனால் பார்க்கும்போது பக்கா ஃபிட்டிங்ஸாக ஒரே ஈவனாக இருக்கும் எல்லா ரேக்குமே. ஸோ இதுதான் நம்ம ஒர்க்கு, சூப்பராக ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா 30 கிளாஸ் போட்டு ஸ்லைடிங் கண்ணாடி போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே டபுள் காடி தான் பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த மாதிரி தான் அங்கேயும் ஒரு கட்டிங் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் கட்டிங் கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் சீட் எடுத்துருக்கோம். இந்த இதுக்கு மேலே 7 இன்ச்சு நம்ம சீட்டு போட்டிருக்கோம். அந்த இது பக்காவாக ஃபினிஷ் ஆகிடணும், சீலிங்கோட ஃபினிஷ் ஆகணும். வீடியோ பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதில் நம்ம ஹோல்ஸ் முதல் கொண்டு போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க எலக்ட்ரிஷியன் வச்சு லைட் மட்டும் போட்டால் போதும். ஸோ இங்கே ஒரு 3 அடிக்கு சீட்டு போட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு செவரே எம்டியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர், அதனால இதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு ரேக் போட்டு விட்டுருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே கபோர்ட் டைப் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எல்லாமே கபோர்ட் டைப் போட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம ஆட்டோ இன்ச்சஸ் தான். நம்ம மெதுவாக தான் போய் க்ளோஸ் ஆகும். நம்ம போட்டு டப்புன்னு சாத்தலாம் வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக போய் க்ளோஸ் ஆகிக்கும். பக்காவாக இருக்கும். ஒரு ஒயிட் ஒரு பிளாக் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே கிளாஸ் தட்டு போட்டு இதில் 3 இதில் பெருசு வைக்கிற மாதிரி சின்ன வைக்கிற மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். கீழேயும் ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு பண்ணி எடுத்துருக்கோம். மேலேருந்து கீழே வரை ஒரே ரேக்காக தெரியும். ஆனால் கீழ்பட் தனி மேல்பட் தனி, பார்த்தா அப்படி தெரியாது. நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். அது போக இந்த செவரு மறைச்சு கொடுத்துருக்கோம். எங்கேயும் எனக்கு தெரியக்கூடாது, செவரு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த செவரு பக்காவாக மறைச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 7 இன்ச்சுக்கு பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். நீட்டாக இருக்கும் பாருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் பார்த்தலாம். நம்ம
ஸோ இது 10க்கு 10 ஷாப்புங்கிறனால நம்ம வந்து பெருசா கேஷ் பாக்ஸ் போடலாம். அதனால இங்கே 2 அடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். டிரா திறக்கிற இடத்துல மட்டும் அதிகமாக இருந்தால் போகுது. இங்கே வந்து 3 அடி கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். இவங்க டிஸ்பிளே ரேக் போடல, அவங்க ஓல்ட் ஷாப்லேயே வந்து இது பார்ட்டிஷன் இருக்கு ஆல்ரெடி, அது போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால டிஸ்பிளே ரேக் போடல, ஒரு 3 அடி கேஷ் பாக்ஸ் போட்டு விட்டுருக்கோம். 2 கீபோர்டு வச்ச மாதிரி பாருங்க. இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இதுலேயும் மேலே கிளாஸ் கொடுத்து, அது டோட்டலாக எல்லா கிளாஸ் மாதிரியே நமக்கு தெரியணும், பக்காவாக இருக்குன்னு சொல்லி டிசைன் மால் கொண்டு போட்டு கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கும். லுக் வைஸ் கிரானைட் கலர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து ஒரு 2-3 வீடியோ கிரானைட் கலர் வந்துட்டு இருக்கு பாருங்க. கிரானைட் கலருமோ நம்ம ஃபுல் ஃபினிஷ் பண்ணும் போது அதோட ஃபினிஷிங் தெரியும். அதுக்கடுத்து 1.5 அடி டோர் விட்டுருக்கோம் நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு போனவங்களுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கவுண்ட்ரு, டாப் வந்து 12 கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல இதுலேயும் டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரே ஈவனாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம செஞ்சு வந்து மாட்டி கொடுக்குறது தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கவுண்டர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ ஒரு 3 அடி கேஷ் பாக்ஸு, 1.5 அடி டோரு, ஒரு 4 அடி கவுண்ட்ரு, ஒரு 5 அடி கவுண்ட்ரு. இதுதான் இந்த கடையோட கவுண்டர்ஸ். டோட்டலாக பார்க்கும்போது ஒரே ஈவனாக இருக்கும். இது ஐட்டம் மேலே கீழேயா இருக்காது. நீங்கள் இங்கே செஞ்சால் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராகவே இருக்கும் நம்ம ஒர்க்கு. ஸோ இதுதான் நம்ம ஒர்க்கு. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், 80-90க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் செட்டிஸ், டிஃப்ரெண்ட் சாங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் நம்ம பிரான்ச்சஸ் அவைலபிள். மெயின் பிரான்ச் கோயம்புத்தூர்ல இருக்குது. நம்ம ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி, எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, பக்காவாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி மேலும் வீடியோ வரணும்னா பார்க்கணுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. கஸ்டமர் வந்து இந்த வீடியோவில் பேசல, என்ன காரணம்னா அவங்க லேடி கஸ்டமரே கொஞ்சம் சரியாக இருக்குங்கிறனால பேசல. அவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பாய்.